இப்ப நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரால உங்களோட கார்டிஸ் வாரியர் ட்ரூ மெக்கின்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ட விட்டிருப்பாரு. அதாவது, "நான் வரமாட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான்டா நீங்கலாம் ஆட்டம் போட்டீங்க. நான் திரும்பி வந்துட்டேன். இனிமே ஒவ்வொருத்தனுக்கும் என்னென்ன கதி அப்படிங்கிறத நீங்களே பாருங்கடா." அப்படிங்கிற மாரி உங்களோட ட்ரூ மெக்கின்டர் சொல்லியிருக்காரு. அதாவது, "நான் வந்து 2024ல நான் பெஸ்ட் மேட்ச்ச WWEல குடுத்தேன். அதாவது சிஎம்முக்கும் நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் ஃபியூட் போனோம். அதில வந்து என்னோட கெரியர்ல வந்து நான் சம்பாதிக்க வேண்டிய எல்லாத்தையுமே சிஎம் பங்க் வந்து தட்டி கழிச்சான். மனி இன் த பேங்க வின் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு சாம்பியன் ஆனேன். அதையும் அவன் ஒரு நிமிஷத்திலேயே எனக்கு எடுத்து குட்டிச்சவராக்கிட்டான். அதாவது எல்லா விஷயத்தையுமே நான் பண்ணுனேன். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இடையூறா இருந்தான். அது இல்லாம என்னோட வீட்ல வந்து என்னோட மண்டை பொளந்து ரத்தம் ஊத்தி, அதாவது நான் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டேன். அப்போ கூட எங்க வீட்ல இருக்க எல்லாருமே பயந்தாங்க. ஆனாலும் நான் அத எல்லாமே சர்ஜரிலாம் முடிச்சு, நான் வந்து ரெஸ்ட்ல இருந்தேன். ரெஸ்ட்ல இருந்து அதே மாரி சிஎம் பங்க் இருந்தாலும், சிஎம் பங்க் வந்து மெடிக்கலி கிளியர் ஆயிட்டு உடனே WWEக்குள்ள வந்துட்டான். WWEக்குள்ள வந்து அவன் என்ன பண்ணான் அப்புட்ன்ட்டா, அதாவது எனக்கு வேண்டாத ஒரு ஆள். அதாவது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன வந்து என்ன WWEல எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்காது. அவன் கூட வந்து சிஎம் பங்க் வந்து ஒண்ணு சேர்ந்தான். ஏன்னா, எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரம எதிரி யாருன்னு கேட்டா சிஎம் பங்க். அந்த சிஎம் பங்க் திரும்பியும் போய் என்னோட பரம விதரியா விரோதியான இன்னொருத்தன் கூடயும் அவன் போயிருந்தான். அது யாருன்னா, அது ரோமன் ரெயின்ஸ் கூட தான். அவன எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாரி ட்ரூ மெக்கின்டர் சொல்றார். அதாவது நீங்க எல்லாம் நினச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது போன வாரம் மண்டே நைட் ரால வந்து நான் வந்து சேமி சேன எதுக்கு அட்டாக் பண்ணேன்? சம்மந்தமே இல்லாம நான் எதுக்கு அட்டாக் பண்ணேன்? அப்படிங்கிற மாரி உங்க எல்லாத்துக்கும் குழப்பம் இருக்கும். அது இல்லாம ஜேவ வந்து யார் அட்டாக் பண்ணாங்க? அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமும் இன்னமும் உங்களுக்கு இருக்கும். ஆனா, நானே ரீசன சொல்றேன். அதாவது போன வாரம் சேமி சேன அட்டாக் பண்ணதும் நான் தான். அதே மாரி ஜேவ அட்டாக் பண்ணதும் நான் தான். ஏன்னா, எனக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா, நம்முடைய சேமி சேன் பிளட் லைன்ல சேருங்க அப்படிங்கிற மாரி அவன் தான் எல்லாத்தையுமே அந்த பிளட் லைன்ல கொண்டுட்டு வந்து சேர்த்தான். அவன எனக்கு பிடிக்கல. அதனால தான் என்னோட முதல் குறியே சே சேமி சேனா தான் இருந்தான். அதனால இப்போ அதே அந்த பிளட் லைன்ல சேமி சேனா இருக்கட்டும், ஜேவா இருக்கட்டும், ஜிம்மியா இருக்கட்டும் எல்லாருமே சிஎம் பங்க சேர்த்துட்டாங்க. அதனால எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்காது. அதாவது ரோமன் வந்து எனக்கு எப்படி பரம எதிரியோ, அதே மாரி சிஎம் பங்க்கும் எனக்கு பரம எதிரி தான். அதனால 2 பேத்தையுமே நான் சும்மா விட மாட்டேன். அதாவது சிஎம் பங்கா இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸா இருக்கட்டும், ஜிம்மி, சேமி சேன் இவங்க எல்லாத்தையுமே நான் சும்மா விட மாட்டேன். அதாவது என்னோட அடுத்த டார்கெட், என்னோட அடுத்த ஃபியூட் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பிளட் லைன் கூட தான் நான் இருக்க போறேன். அதாவது பிளட் லைன் கூட ஒரு மெம்பரா நான் இருக்க மாட்டேன். என்னோட மிகப்பெரிய ஒரு எதிரி எல்லாருமே அந்த பிளட் லைன்ல தான் இருக்காங்க. என்னோட அடுத்த ஃபியூடு யாரு கூட போகப்போகுது அப்படின்னா, அந்த பிளட் லைன நோக்கி தான் போகப்போகுது. எனக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாருமே அந்த பிளட் லைன்ல தான் இருக்காங்க. அதனால நான் கண்டிப்பா அடுத்த ஃபியூடு அவங்க கூட தான் நான் போப்போறேன் அப்படிங்கிற மாரி சிஎம் பங்க் அதாவது நம்முடைய ட்ரூ மெக்கின்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ட விட்டிருக்காரு. ஏன்னா, இந்த ஒரு ஸ்டோரி திரும்பி கிரியேட் ஆகாது. இதுக்கு முன்னாடி 2001லயோ 2லயோ நடந்துச்சு. சிஎம் பங்க் அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கும் ட்ரூ மெக்கின்டருக்கும் நடந்துச்சு. இப்போ திரும்பி இந்த ஒரு ஃபியூடு போணுச்சுன்னா உண்மையிலுமே பார்க்க நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த ஒரு ஸ்டோரிக்காக, இந்த ஒரு ஃபியூடுக்காக நான் ஆவலா காத்திருக்கேன். நீங்க எத்தனை பேர் காத்திருக்கீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மறக்காம சொல்லுங்க.